அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்தது வந்து அத்வைதம் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் நம்ம பார்த்தோம். ஒரு சிருஷ்டி உண்டாகணும் அப்படின்னா அதுக்கு 2 விஷயம் வேணும். அந்த 2லிருந்து தான் ஒரு விஷயம் வந்து உண்டாகுது. ஒரு விஷயத்திலிருந்து இன்னொன்று உண்டாகிறது இல்லை. அது உண்டாகிறதுக்கு 2மே அங்கே அவசியம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அந்த 2 பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஈஸ்வரனுடைய தன்மை தான். அது ஒன்று களங்கம் இல்லாத தன்மை, இன்னொன்று களங்கமுள்ள தன்மை. அந்த 2 தன்மையிலிருந்தும் ஒவ்வொரு பொருள் உற்பத்தி ஆகுது. அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறோம். அந்த சலனமுள்ள ஒரு பொருளுக்கு ஒரு நிலைமைக்கு ஒரு பெயரும், சலனம் இல்லாத தன்மைக்கு ஒரு பெயரும் வைக்கிறோம். பொதுவாக ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தானுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதில் சலனம் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது உண்டாகும் போது தான் சலனம் இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையாக அங்கே தேவைப்படுது. அதனால தான் இப்போ அந்த ஈஸ்வரனுக்கு அந்த 2 நிலைமையாக பிரித்து அது பிரம்மம் மாயைன்னு சொல்லி 2 விஷயத்தை கொடுக்குறாங்க. ஈஸ்வரனுடைய சலனமுள்ள தன்மைக்கு தான் மாயைன்னு பேர். அவர் சலனம் இல்லாத தன்மைக்கு அவர் ஈஸ்வரன் தான். ஆனால் அங்கே சலனம் உண்டு, சலனம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு பிரம்மம்னு தனியாக ஒரு பெயர் சூட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரனும் பிரம்மமும் ஒரே பொருள் தான். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே களங்கம் இருக்கிற விஷயம் இருக்கிறனால களங்கம் இல்லாத தன்மையை சுட்டி காமிக்கிறதுக்கு பிரம்மம்னு தனியாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த களங்கம் உள்ள தன்மை இல்லைன்னா களங்கம் இல்லாத பிரம்மங்கிற ஒரு வஸ்துவே கிடையாது. அப்போ அது தானாக ஈஸ்வரனாக தான் இருக்கும். அப்போ எப்போ மாயை இல்லாமல் போகுதோ அப்போ அது பிரம்மம் மட்டும் இருக்க போகிறது கிடையாது. பிரம்மமும் சேர்ந்து இல்லாமல் போய் அது வெறும் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்றுமே இல்லாத தன்மையாக அது மாறிடும். அதனால தான் சாமி வந்து குறிப்பிட்டு சொல்கிறது என்னென்னா, எல்லா சராசரங்களும் நாம் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த மாயையில் தான், அந்த மாயினுடைய அடித்தளத்தில் தான் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்துக்கும் அடிப்படை மாயை தான். அது சலனப்பட்டுச்சுன்னா தான் அங்கே பார்க்குறதோ கேட்குறதோ அறியறதோ செய்ய முடியும். படைத்தல் காத்தல் அழித்தல்னு சொல்லக்கூடிய தொழில்கள் செய்ய முடியும். இந்த உலகம் உண்டாகும், மனசு உண்டாகும், அகங்காரம் உண்டாகும். எல்லாமே அங்கே மாயைன்னு சொல்லக்கூடிய அந்த சலனம் இல்லை அப்படின்னா அங்கே எதுவுமே இல்லாமல் களங்கம் இல்லாத தன்மையில் ஈஸ்வரன் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கும். அதுக்கு தான் சிவன் அப்படின்னு சொல்லி பேர். அப்போ அது ஜீவனாக வரணும் அப்படின்னா அங்கே ஒரு களங்கத்தன்மை தேவை. அப்போ தான் வந்து இந்த குணங்கள் உற்பத்தி ஆகுது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம்னு சொல்லக்கூடிய 3 குணங்கள் உண்டாகுது. அப்போ அந்த குணம் இல்லாத தன்மைக்கு பேர் தான் வந்து ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. அப்போது நம்ம தூங்கும் போது கூட நமக்கு ஜீவன் இருக்குது. அப்போது சத்வகுணம்னு ஒரு குணம் இருக்கவே செய்யுது. அப்போவும் அந்த சலனம்ங்கிறது இங்கே இல்லாமல் போகலை. அந்த ஜீவன் இருக்கிற வரைக்குமே அந்த சலனம்ங்கிறது இருக்கவே செய்யும். அது வரைக்குமே அது மாயைங்கிற ஒரு நிலைமையில் தான் இருக்கிறோம். அந்த மாயை வெளிப்படாமல் இருக்குது, அவ்வளோதான். அது உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்குது. அதைத்தான் நாம் தூங்கும் போது இருக்கக்கூடிய நிலைமையை நாம் உணர்கிறோம். அது எப்போ அந்த மாயை இல்லாமல் போகுது அப்படின்னா ஜீவ சிவோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் உண்டானா மட்டும்தான். ஜீவன் சிவனாக மாறணும், ஈஸ்வரனாக மாறணும். அப்போ அங்கே ஜீவன்னு சொல்லக்கூடிய அந்த சத்வகுணம் கூட இல்லாமல் போகும்போது மட்டும்தான் அங்கே மாயை இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவஸ்தை உண்டாகும். ஏன்னா ஜீவனே களங்கத்தன்மையிலிருந்து வந்தது தான். அந்த ஈஸ்வரனுக்கு சலனம் உண்டாகி ஆகாசமாக உற்பத்தியாகி அந்த ஆகாசத்துலேருந்து வாயுவாக வரும்போது அங்கே ஜீவன் உற்பத்தி ஆகுது. அந்த வாயுவிலிருந்து அந்த அக்னி உண்டாகும் போது அதில் பிரகாசம் உண்டாகுது. அந்த பிரகாசத்திலிருந்து தான் மனதனுடைய வெளிப்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாமி சொல்லுவார். அப்போ அந்த வாயுவாக ஆகாசத்தில் உற்பத்தி ஆகும்போதே அங்கே வந்து சலனம் உண்டாயிடுச்சு. அந்த சலனத்துக்கு தான் ஜீவன்னு பேர். அப்போ ஜீவனே வந்து களங்கமுள்ள தன்மையில் தான் இருக்குது. அதனால தான் அது தன்னுடைய நிலைமையிலிருந்து தீர்ந்து போயிட்டுருக்குது. அது இல்லாமல் போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷனும் அங்கே உண்டாகுது. ஆனால் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரனுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையே கிடையாது. ஏன்னா அவர் அடிமுடி இல்லாதவராக அவர் இருக்கிறார். அப்போது மாயை அப்படின்னாலே அந்த சலன தன்மைக்கு தான் மாயை. நாம் பார்க்கக்கூடிய வெளி விவகாரங்கள் இருக்கிறதுக்கு பேர் மாயை கிடையாதுங்கிறத சாமி வந்து புரிய வச்சுருந்தார். இன்னொன்று முக்கியமாக மாயையை பற்றி இன்னொரு விஷயத்தை யாரும் சொல்லாத ஒரு விஷயமாக சாமி சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எது ஒன்று இல்லாமல் ஆகிறதோ அதுதான் மாயை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். ஒரு பொருள் இருக்கணும், ஆனால் அது இல்லாமல் போகும்போது அதுக்கு பேர் மாயை ஆகுது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். நம்ம இந்த மேஜிக் பண்ணும்போது ஒரு பொருளை இல்லாமல் பண்ண வைக்கிற அந்த மாயாஜால வித்தைகள்லாம் காமிப்பாங்க. இருக்கிறத இல்லாததாகவும் இல்லாததை இருக்கிறதாகவும் காமிக்கக்கூடிய அந்த மாயை செய்வாங்க, மாய தோற்றம். அப்போ அதை தான் வந்து மாயையாக இங்கே இருக்குது. அப்போ ஒரு பொருள் நமக்குள்ளார இருக்கணும், அது இல்லாமல் போகுது, அதுக்கு பேர் தான் மாயை அப்படின்னு சாமி குறிப்பிட்டிருந்தார். அந்த பொருள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த பொருள் எது அப்படின்னா அறிவு தான். அது
நித்தியமாக தானாக இருக்கக்கூடிய அறிவு தான் அங்கே இல்லாமல் போகுது. அதனால தான் மாயையில் இருக்கிறவங்கள அறியாமையில் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம். அறிவு இருந்தால் அங்கே ஞானம் உண்டாயிரும். அறிவு இல்லாதனால தான் அங்கே அறியாமை உண்டாகுது. அப்போ அந்த அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் தான் அங்கே இல்லாமல் போகுது. மாயையில் நம்ம சிக்கும் போது நம்மளை நாமளே அறியாமல் நம்ம நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும். எது சரி எது தப்புனே தெரியாமல் நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுட்ருக்குறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை என்னென்னா அறிவு இல்லாமல் போகிறது தான். அந்த அறிவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் நமக்குள்ளாருந்து இல்லாமல் போகுது அந்த சலனத்தன்மையில் அப்படின்னு சொல்லி சாமி குறிப்பிட்டு சொல்கிறாரு. இதில் அறிவு அப்படிங்கிறது அதுதான் நித்தியமான பொருள், நமக்குள்ளார எப்பவும் இருக்க வேண்டிய ஒரு பொருளாக இருக்குது. அந்த பொருள் தான் நம்ம ஞானம்னு சொல்கிறோம். அதுதான் போதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போதம் தான் வித்தை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போது தானா அசரமா, அதாவது அந்த அழிவில்லாமல், அசரம்னா அழிவில்லாததுன்னு அர்த்தம். அப்போ தானா அசரமா, வித்தையா, போதமா, ஞானமா, அறிவா, நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது நமக்குள்ளார எப்பவும் இருக்கணும். ஆனால் அந்த பொருள் இல்லாமல் போகும்போது தான் அந்த நிலைமைக்கு தான் மாயின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ அது மாயாகும் போது என்னவா மாறுது அப்படின்னா, நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அநித்தியமாக மாறிடுது. அறிவோடு இருக்கக்கூடிய ஒரு பொருள் அறிவில்லாமல் ஆகுது. ஞானமாக இருக்க வேண்டிய பொருள் அஞ்ஞானமாக மாறிடுது. அந்த நிலைமைக்கான அந்த ஒரு சேஞ்சஸ் வருது. அது உள்ளுக்குள்ளார இருந்தால் ஞானமாக இருக்கும், வெளியில் வரும்போது அஞ்ஞானமாக மாறிடுது. உள்ளுக்குள்ளார இருந்தால் நித்தியமாக இருக்கும், அது வெளியில் வரும்போது அநித்தியமாக மாறிடுது. அப்போ அந்த ஒரு நிலைமையவே, அது குணத்தையே மாற்றிடுது, அந்த தன்மையவே மாற்றிடுது. அப்போது வித்தையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் வித்தை இல்லாமல் போயிடுது. அசரமாக இருக்கக்கூடிய அழிவில்லாத ஒரு பொருள் வெளியில் வரும்போது சரமாக மாறிடுது, அசரம் இல்லாமல் ஆயிடுது. அப்படி நமக்குள்ளாருந்து வெளியில் போய் தீருகின்ற அந்த பொருள் தான் அறிவு அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாரு. இப்போது நமக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சீடனை பார்த்து சாமி ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ அந்த அறிவு இருக்குதுன்னு தான் நாம் நினைப்போம். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம். அப்போ அறிவு இல்லைன்னா நம்மளால் அது செய்ய முடியாதே. அப்போ அறிவு கண்டிப்பாக இருக்குன்னு தானே நான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி சீடன் கேட்கும்போது, அப்போ அந்த அறிவுங்கிறது எதுன்னு உனக்கு தெரியுமா, அறிவுன்னு சொல்லி நீ எதை நினச்சிட்டு இருக்கிறன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி அடுத்து சாமி கேட்குறாரு. சீடன் சொல்கிறாரு, நான் எதெல்லாம் பார்க்குறனோ கேட்குறனோ அறிகிறனோ இதெல்லாமே அறிவு தானே. இதுலேருந்து தானே நான் ஒரு விஷயத்தை நான் படிச்சுக்கிறேன், இதுலேருந்து தான் ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய அனுபவம் அதுவும் அறிவாக தானே இருக்குது, அதுலேருந்து நான் ஒரு விஷயத்தை அறிஞ்சுக்கிறேன்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சாமி சொல்கிறாரு, அறிகிறதெல்லாம் அறிவல்ல, நாம் எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ அதெல்லாம் அறிவு கிடையாது அப்படிங்கிறார். அதாவது இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த பொருள்கள் எல்லாம் எப்படி வந்திருக்குது அப்படின்னா, நமக்குள்ளார இருந்து பிரதித்துணியா, அதாவது பிரதிபலிப்பாக அது வெளிப்பட்டிருக்குது. அந்த பொருளை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்குறோம், கேட்குறோம், அறிகிறோம், எல்லாமே செஞ்சிட்ருக்குறோம். அது பிரதிபலிப்பில் நாம் பார்த்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல அந்த உண்மை நிலையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அது எல்லாமே பிரதிபலிப்பு தான் அது. அப்போது நாம் வெளியில் அறியக்கூடிய எல்லா விஷயமும் நம்மளுடைய பிரதிபலிப்பு தான் அப்படின்னு சாமி சொல்கிறாரு. அப்படின்னா அறிவுங்கிற பொருள் நமக்குள்ளார இருந்து அது வெளிப்படலை அப்படின்னா நம்மளால் எதையாவது பார்க்கவோ கேட்கவோ அறியவோ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது ஒரு உதாரணமாக, ஒரு பிணத்திற்கு அறிவு அப்படிங்கிறது இருக்குமா, ஏதாவது ஒரு விஷயத்தை அறிய முடியுமா, அதனால் பார்க்கவோ கேட்கவோ செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியாது. ஏன்னா அதுக்குள்ளார ஜீவன் இல்லை, அந்த ஈஸ்வர சைத்தன்யம் இல்லாமல் போகுது. அப்போ ஜீவன் இருக்கும்போது நம்மளால் ஒரு விஷயத்தை பார்க்கவும் கேட்கவும் செய்ய முடியுது. ஜீவன் இல்லைன்னா நம்மளால் எதையும் பார்க்க முடியறதில்ல, கேட்க முடியறதில்ல, எதுவும் செய்யறதில்ல. அப்போது ஜீவன் இல்லைங்கிறத எதை வச்சு நம்ம தீர்மானிக்கிறோம்? அவன் ஒருத்தன் செத்து போன பிணம் மாதிரி ஒருத்தர் இருக்கிறான், நம்ம உடனே நம்ம போய் என்ன பண்ணுவோம், அவன் செத்துட்டானா இல்லையாங்கிறத எப்படி வச்சு செக் பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல மூச்சு காற்று ஓடுதான்னு பார்ப்போம், நாடி துடிக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா நாடி துடிக்கிறதுக்கு காரணமே அந்த வாயுனுடைய அந்த ரத்த ஓட்டம் இருக்கிறனால தான். அதில் வாயு நடமாட்டம் இருந்தால் தான் நாடியில் துடிப்பே உண்டாகும். ஒன்று சுவாசம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா உடனே நாடியை பிடிச்சி பார்ப்போம், அதில் ஏதாவது துடிப்பு இருக்குதா, ஹார்ட் ஏதாவது பம்ப் ஆகிட்டு இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் வாயுனுடைய நடமாட்டம் இருந்தால் தான் நாடி துடிப்பு உண்டாகும், இதயம் வேலை செஞ்சிட்ருக்கும், சுவாசம் வெளியில் வந்துட்டுருக்கும். அந்த கண்ணை திறந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த அசைவு இருக்கும். அப்போ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது தீர்மானிக்கிறோம், ஓ எதுவுமே இல்லை, நாடி துடிக்கலை, இதயம் வேலை செய்யலை, சுவாசம் வெளியில் வரல, கண்ணை திறந்து பார்த்தா கருவெளியில் அந்த ஒரு சின்ன அசைவு இல்லை அப்படிங்கிறப்போ அவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிறத நாம் உறுதிப்படுத்துகிறோம். அப்போ நமக்குள்ளார அந்த சுவாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சு காற்று அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்குது. அது உள்ளாரையும் வெளியிலையும் மட்டும் அது
போக்குவரத்து பண்ணாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் அது போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதுதான் ரத்தத்தை கடத்துது. அந்த ரத்தம் மூலமாக தான் எல்லா உறுப்புகளுக்கும் ஊட்டச்சத்துக்கள், அதுக்கு தேவையான குளுக்கோஸு இதெல்லாமே வந்து சப்ளை ஆகுது. ஆக்சிஜன், குளுக்கோஸ் எல்லாம் அப்படி தான் சப்ளை ஆகுது. அப்போது அந்த சப்ளை அங்கே நின்று போச்சு அப்படின்னா அங்கே செத்து போயிட்டான் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திட முடியும். அப்போ நம்மளுடைய சுவாசம் தான் நாமளை முடிவு பண்ணுது, நாம் உயிரோடு இருக்கிறோமா செத்துட்டோமாங்கிறத. ஒருத்தனுக்கு சுவாசம் இல்லைன்னா அவன் செத்து போயிட்டான், சுவாசம் இருந்தால் உயிரோடு இருக்கிறான், அப்படி வச்சு தான் நாம் கணிக்கிறோம். அப்போது ஒரு செத்துப்போன பிணத்திற்கு ஒரு விஷயத்தை அறிய முடியலன்னா அதுக்கு என்ன காரணம்? அவனுக்குள்ளார வாயு நடமாட்டம் இல்லாமல் போகிறது தான். அப்போ அந்த வாயு நடமாட்டம் இருக்கும்போது மட்டுமே தான் நாம் ஒரு விஷயத்தை பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்ய முடியும். அந்த வாயு நடமாட்டம் நமக்குள்ளார இல்லை அப்படின்னா நாம் பிணமாயிடுறோம். நம்மளால் எதையும் பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்ய முடியறது கிடையாது. அப்போ நமக்குள்ளார இருந்து அந்த ஜீவசக்தி முழுவதும் தீர்ந்து போகும்போது நமக்கு அறிவில்லாமல் போகிறோம். அந்த ஜீவசக்தியான வாயு இருக்கும்போது மட்டுமே தான் நாம் அறிவோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது ஒருத்தர் செத்து போகிற சமயத்தில் மேல் மூச்சு வாங்கி அந்த புருவ மத்தியத்தில் கீழே கொஞ்சோண்டு மட்டும் ஜீவன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் அப்போ கூட அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய எந்திரிச்சு நடக்க வழி இல்லை, பேசுகிறதுக்கு வாய் அசைக்கிறதுக்கு அவனுக்கு சக்தி கிடையாது, ஜாடை காமிக்கிறதுக்கு கை தூக்க முடியல, அந்த அளவுக்கு சக்தியற்று ஒருத்தன் வந்து படுத்து படுக்கையே கிடக்கிறான். அப்படி இருந்தாலும் கூட அவன் என்ன பண்ணுறான், கண்களாலோ இல்லை முகத்தினாலேயோ ஏதாவது ஒரு கோஷ்டிகளை காமிக்கிறான். அதாவது அசைவுகளை கொடுத்து ஏதாவது ஒரு அடையாளத்தை அவன் என்ன சொல்ல நினைக்கிறானோ அதையே ஒரு அடையாளமாக வந்து காமிச்சு கொடுக்குறான். அப்போ கூட அவனுக்கு அந்த அசையணும் அப்படின்னா அந்த ஜீவசக்தியான வாயு கொஞ்சோண்டு இருக்கிறனால தான் அதை பண்ணிகிட்ருக்கிறான். அதுவும் தீர்ந்து போச்சுன்னா அவனால் அது கூட செய்ய முடியாது. அப்போது ஒரு வாயுங்கிறது வெளியில் போயிடுச்சுன்னா அது பிணமாகுது. அந்த பிணத்துக்கு ஏதாவது ஒரு சேட்டையோ இல்லை அசைவோ எதையும் செய்ய முடியாது. அது ஒரு மரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது மரத்தை வெட்டி போட்டோன்னா எப்படி இருக்குமோ அது அப்படி தான் இருக்கும். உருட்டுனா உருளும், எரிச்சா எரியும், புதைச்சோன்னா அது பாட்டுக்கு மண்ணுக்குள்ளார புதைஞ்சு போய் மக்கி அது அது உரமாக அது மாறிடும். அப்போது அதுக்கு வந்து எந்த ஒரு அறிவும் இல்லாமல் போகுது. அப்போ நமக்குள்ளார அந்த வாயு நடமாட்டம் இருக்கிற எல்லா நேரத்துலையும் நம்மளால் அறிய முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஏன்னா நம்ம தூங்கி கொண்டிருக்கும் போது நமக்கு அந்த அறிவுங்கிறது இல்லாமல் தான் இருக்குது. ஏன்னா நம்ம எதையும் பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்ய முடியறது கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம படுத்து தூங்கும்போது நமக்குள்ளார வாயு நடமாட்டம் இருக்குது. நாம் அவனை தட்டி எழுப்பி கூப்பிட்டா தான் அவனால் எந்திரிக்க முடியுது. அவன் தூக்கத்துலேருந்து விழிக்கணும், இல்லைன்னா அவனால் அதையும் தெரியாது. அவன் தூக்கத்துலேருந்து விழிக்காமல் இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அவன் பேரை சொல்லி கூப்பிட்றோம். ஏதாவது ஒரு வாசனை மூலமாக ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு வாசனை வருது, அவனால் அதை அறிய முடியாது. அவனை தட்டி எழுப்புனா மட்டும்தான் அவன் எந்திரிச்சு முழிச்சதுக்கப்புறம் தான் அவனுக்கு எல்லா விவரமும் தெரிய வரும். அது வரைக்கும் அவனுக்கு அந்த ஒரு விஷயங்கிறது தெரியறது கிடையாது. அப்போ அந்த வாயு நடமாட்டங்கிறது உள்ளுக்குள்ளார இருக்கும்போது, அது உள்ளுக்குள்ளார முழுவதும் அடங்கி இருக்கும்போதும் அவனுக்கு வந்து அந்த ஞாபகம் வர்றது கிடையாது. வெளி விவகாரங்கள்லையோ இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறதோ கேட்குறதோ அறியறதோ அந்த தொழில்களை செய்ய முடியாமல் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த அறிவாக இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தி, அந்த பொருள் தூங்குகிற சமயத்துலேயும் நம்மளால் எதையும் அறிய முடியாமல் போகுது. செத்துப்போன பிணமானதுக்கப்புறமும் நம்மளால் எதையும் அறிய முடியாமல் போகுது. இன்னொரு சூழ்நிலை இருக்குது, அந்த நேரத்துலையும் உங்களால் எதையும் அறிய முடியாது. அது எந்த சூழ்நிலை தெரியுங்களா? நாம் ஒரு விஷயத்தை ஆலோசனை செய்யும் போது, ஒரு 5-6 தினத்துக்கு முன்னாடி ஒரு காரியம் வந்து நம்ம இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்பில் வச்சுருப்போம். இப்போ அது மறந்து போச்சு. ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சோமே, எங்கேயோ போகணும்னு நினச்சோமே, யாருக்கோ எதையோ தரணும்னு நினச்சோமே அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று மறந்துருப்போம். அதை ஞாபகப்படுத்துகிற நேரத்தில், அந்த நேரத்தில் நம்மளுடைய சுவாச சக்தி என்ன பண்ணுதுன்னா, வெளியில் போய் வியாபிச்சுட்டு இருந்த அந்த நேரத்தை விட்டுட்டு அது நேரம் நமக்குள்ளார போய் அந்த ஆலோசனை சமயத்தில் வேறு எது கூடயும் லிங்க் ஆகாமல், எதோடைய தொடர்பு இல்லாமல் தனக்குள்ளார புருவ மத்தியத்தில் போய் அது தன்னுடைய டேட்டாவை அதை எடுத்துகிட்டு வரும், கலெக்ட் பண்ணிட்டு வரும். ஏற்கனவே அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டேட்டாவை அதை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வருது. அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் நம்மளை கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யோசிச்சுட்ருக்குறோம் டீப்பாக, என்னமோ ஒன்று நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் நம்மளை என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ என்னால் திரும்பி கூட பார்க்க முடியாது, ஏன்னா அந்த பேர் என் காதில் கூட விழுந்திருக்காது. ஒருத்தர் என் எதிரில் வந்து நின்றுட்டுருக்கிறாரு, நான் ஆழமாக யோசிச்சுட்ருக்கிறேன், என் கண்ணு திறந்து தான் இருக்குது, எனக்கு உலகம் உண்டாகி இருக்குது, நான் உலகத்தில் நின்றுட்டு தான் இருக்கிறேன், இல்லை நடந்துட்டு கூட இருப்பேன் நான் அந்த யோசனை சமயத்தில். அந்த நேரத்தில் என்னுடைய சுவாச சக்தி உள்ளுக்குள்ளார அடங்கி இருக்கும்போது எதிரில் யாராவது இருந்தால் கூடவும் நமக்கு தெரியறது கிடையாது. அப்போ அந்த நேரத்துலேயே நமக்கு பார்க்கவோ கேட்கவோ அறியவோ முடியாத சூழ்நிலை தான் அங்கே உண்டாகுது. ஏன் அது வந்து அந்த ஆலோசனை சமயத்தில்
நம்மளால் எதையும் அறிய முடியல அப்படின்னா, நம்முடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி, அதுதான் ஜீவன்லேருந்து சலித்து வரக்கூடிய அந்த சக்தி. அதனால தான் அந்த ஜீவசக்தியான வாயுன்னு சொல்லி மனசை அவர் குறிப்பிட்டு பேசுவார். ஜீவன்லேருந்து சக்தியாக சலித்து வாயு ரூபமாக வெளியில் போகிறதுனால அதுக்கு ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சொல்லி பேர். அது மனதை பற்றி தான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அப்படி அந்த மனம்ங்கிறது வெளியில் வியாபிக்காமல் உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்குது. தூக்க சமயத்துலேயும் வெளியில் வியாபிக்காமல் உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்குது. பிணம்னு சொல்லும்போது அங்கே மனம்னு ஒன்று இல்லாமலே இருக்குது. அதனால தான் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கவோ கேட்கவோ அறியவோ முடியாமல் போகுது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போ ஏன் அந்த ஆலோசனை சமயத்தில் மட்டும், அந்த தூக்க சமயத்தில் மட்டும் அந்த வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் உள்ளுக்குள்ளார அடங்கி இருக்குது அப்படின்னா, சாமி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஆகாசத்திலிருந்து வாயு உற்பத்தி ஆயிடுச்சு, அந்த ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். அந்த வாயு உள்ளுக்குள்ளார அடங்கும் போது அதுக்கு ஒரு பேர் சூட்டுறாங்க, அது வெளியில் வியாபிக்கும் போது அதுக்கு வேற ஒரு பேர் சூட்டுறாங்க. இந்த ஜீவசக்தியான வாயுங்கிற ஒரு பொருளுக்கு உள்ளுக்குள்ளார அடங்கும் போது ஒரு பொருள் இருக்குது, ஒரு பெயர் இருக்குது, அதனுடைய தன்மை வேற. அது வெளியில் வியாபித்து வெளியில் போகும்போது அதனுடைய தன்மை வேற. அப்போ அதுக்கு தகுந்தபடி ஒரு பெயர் சுட்டுறாங்க. அந்த பெயர் தான் வாயு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய அந்த வாயுவாக இருக்கக்கூடிய மனசுக்கு தான் வாயுன்னு ஒரு பேர். அது சலித்து வெளியில் போகும்போது அதுக்கு வாயு அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடுறோம். அப்போ நமக்குள்ளாரையே அந்த கதி உள்ளுக்குள்ளாரையே அடங்கும் போது அது வாயு, அது கிடையாது. அது தன்னுடைய நம்ம தூக்க சமயத்தில் இருக்கக்கூடிய தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் நம்மளை வச்சுக்கக்கூடிய அந்த சமீரணன் அப்படிங்கிற பேரோடு அது இருக்கும். அந்த ஜீவசக்தியிலிருந்து வெளியில் வந்த அந்த மனசு அது சக்தியாக சலித்து வெளியில் போகும்போது அதுக்கு வாயுன்னு பேர் இருக்குது. அது சக்தியாக சலிக்காமல் நமக்குள்ளாரே அடங்கி இருக்கும்போது அதுக்கு சமீரணன் அப்படின்னு சொல்லி பேர் இருக்குது. அப்படி அந்த வாயுங்கிறது சலித்து வெளியில் போகிறதுனால தான் அதுக்கு வாயுன்னு பேர். அது ஏன் சலிக்குது அப்படின்னா, அந்த சலனத்திலிருந்து ஒரு விசாரம் உண்டாகுது. விசாரம்னா எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் உண்டாகுது. அந்த எண்ணங்களுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையான உற்பத்தி கர்த்தா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனம்தான். இந்த மனசு தான் அந்த எண்ணங்களை உற்பத்தி பண்ணுது. அந்த எண்ணத்தினால தான் அது வெளியில் வியாபித்து வெளியில் போகுது. தன்னுடைய நிலைமையிலிருந்து அது வெளியில் போய் உலகத்தை உண்டு பண்ணி, அது எண்ணங்கள் மூலமாக தான் உண்டு பண்ணுது. அது தன்னுடைய கற்பனையில் அது உண்டு பண்ணுது. அதனால தான் இதை சொப்பனம்னு சாமி சொல்கிறார். இது உண்மையிலே இது இருக்கிறது கிடையாது. ஏன்னா மனதனுடைய எண்ணம், அந்த விசாரணை தான் வெளியில் உலகமாக இருக்குது. அப்போ இது மனதனுடைய கற்பனை தான் இந்த உலகம். அந்த உலகத்தை நமக்கு காமிச்சு கொடுக்கறதுக்காக அந்த வாயு வெளியில் பாரு, இதுதான் இந்த பொருள், இதுதான் இவங்க அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கறதுக்காக அந்த வாயு வெளியில் தன்னுடைய கற்பனையை காமிச்சு கொடுக்கறதுக்காக அது வெளியில் வருது. அதனால் நமக்கு அந்த ஒரு விஷயத்தை வெளியிலிருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மனமாக இருக்கக்கூடிய சக்தி சலனப்பட்டு வெளியில் வரணும், வாயுவாக வெளியில் வரணும். அது வரல அப்படின்னா வெளி விவகாரங்களை எதையும் உங்களால் கற்றுக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி அது வெளியில் வராமல் உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்கும்போது நம்மளால் எதையும் அறியவும் முடியாது. ஏன்னா அந்த வெளி விவகாரங்கள்ங்கிறது ஒன்றுமே இல்லை. அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு அது உள்ளுக்குள்ளாரே அடங்கி போயிடுது அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அப்போ நம்மளிருந்து வெளியில் சலித்து பரவி கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்திக்கு தான் வாயு அப்படின்னு சொல்லி பேர். அது அப்படி வெளியில் போகாமல் நமக்கு உள்ளுக்குள்ளாரையே அது தூங்கும்போது இருக்கக்கூடிய கதியாக மேலும் கீழும் கதாகதம் செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. மேலும் கீழும் போயிட்டு அந்த பிரம்மரந்திரம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை தொட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சமீரணன்னு பேர். சமீரணன் அப்படின்னா ஈரணம் செய்தல்னு அர்த்தம். ஈரணம்னா தொட்டுக்கிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். எதோட அப்படின்னா பிரம்மரந்திரத்தோட தொட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு சமீரணன்னு பேர். அப்போ அந்த தொடர்புலேயே இருக்கும்போது அதனால் வெளியில் போக முடியறது கிடையாது. அந்த தொடர்பை என்னைக்கு விட்டு அது வெளியில் போகுதோ, வாயுவாக சலித்து அந்த தன்மை மாறுதோ, அந்த ஈரணம் செய்யக்கூடிய அந்த கதாகதம் செய்யக்கூடிய தன்மை மாறி போகும்போது அதுக்கு வாயுவாக சலித்து வெளியில் போயிடும். அதனால தான் நமக்கு ஒரு கதியை கொடுத்து அந்த கதியை சமீரணனாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறதுக்கு அதுதான் காரணம். அது சமீரணனாக மாறிடுச்சு அப்படின்னா அது மேலும் கீழும் சதா தொட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு அது தொடர்றது கிடையாது. நாம தான் முயற்சி பண்ணுறோம், ஆனால் அது தொடர்றதும் கிடையாது. அது தொடரணும்னா அதுக்கு சில மாற்றங்கள் உண்டாகணும். அங்கே மனம்ங்கிறது இல்லாமல் போகணும். அப்போ மட்டும்தான் அது போய் தொடும் அந்த பிரம்மரந்திரத்தை. இல்லைன்னா தொடர்றது கிடையாது. அப்போது அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதி வாயுவாக வெளியில் போகிறத தடுத்து நிறுத்தி நமக்குள்ளார இருக்கக்கூடிய சமீரணனாக மாற்றக்கூடிய அந்த விஷயத்தை தான் அது பண்ணுது. அப்போ வாயுவாக சலிப்பு தன்மையில் இருக்கக்கூடிய அந்த தன்மையை மாற்றி சலிக்காத தன்மையாக எப்பவும் மேலும் கீழும் சதா ஈரணம் செஞ்சுட்டு சமீரணனாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலேயே வச்சிருக்க வேண்டிய வேலையை தான் இந்த நாம் செய்யக்கூடிய இந்த சித்த வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சி பண்ணுது. அதுக்கு நாம்
இடைவிடாமல் ஒரு நிமிஷம் கூட நிறுத்தாமல் அதை மேலும் கீழும் நடத்தினா மட்டும்தான் அது சமீரணனா மாறும். இல்லைன்னா அது மாறுறது கிடையாது. நம்ம நேரம் கிடைக்கும் போது மட்டும் அதை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது மாறுறது கிடையாது. ஒரு நிமிஷம் நேரம், ஒரு செகண்டு கூட அதை விடாமல் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தால் மட்டும்தான் அது அந்த பழக்கத்துக்கு வரும். தன்னுடைய கதியினுடைய அந்த போக்கை அது மாற்றும் இந்த உடம்பு. இல்லைன்னா அது மாற்றிக்காது. அதனால தான் அதை சரியான கதி அப்படிங்கிற டாப்பிக்கில் சாமி வந்து இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை கொடுத்து அது தொடர்ந்து செய்யறதுக்கான ஒரு வலியுறுத்தலையும் சாமி கொடுக்குறாரு. அப்போது அந்த வெளியில் போகாமல் அந்த கதி உள்ளுக்குள்ளாரையே மேலும் கீழும் சதா நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சமீரணன்னு பேர். அப்படி இல்லாமல் அது வெளியில் சலிச்சு போகும்போது அதே பொருளுக்கு வாயு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்து சாமி சொல்கிறாரு. அந்த சமயத்தில் தன்னுடைய சக்தி வெளியில் லயிக்கும் போது, வெளியில் வரும்போது மட்டும்தான் நம்மளால் ஒரு விஷயத்தை பார்க்கவோ கேட்கவோ அறியவோ முடியும். அப்படிங்கிறதுக்கு தான் சாமி இதுக்கு முன்னாடி 3 உதாரணங்களை சொல்லியிருந்தார். ஒன்று பிணம், இன்னொன்று தூக்க சமயம், இன்னொன்று ஆலோசனை சமயம். இந்த 3 சமயத்துலேயும் அந்த வாயுனுடைய சக்தி உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்கிறதுனால நம்மளால் எதையுமே பார்க்கவோ கேட்கவோ அறியவோ முடியறதில்ல. நாம் தூக்கத்துலேருந்து விழிக்கணும், இல்லைன்னா ஆலோசனை சமயத்துலேருந்து வெளியில் வரணும். ஆலோசனையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரணும். அப்போ தான் ஒரு விஷயத்தை பார்க்கவோ கேட்கவோ அறியவோ முடியும். பிணத்துக்கு என்ன பண்ணாலும் அது முடியாது. ஏன்னா அதுக்கு மனம்ங்கிறதே இல்லை. மற்ற 2 விஷயங்கள்லையும் மனம்ங்கிறது உள்ளதான் அடங்கியிருக்கு. அது எப்போ வெளியில் வருதோ அப்போது வெளி விவகாரங்களில் அது ஈடுபட ஆரம்பிச்சிடும். அதனால தான் சாமி இந்த 3 உதாரணங்களை வந்து இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. அப்போ தன்னுடைய அந்த சலனத்திலிருந்து தான் எல்லா நிலைமைகளும் உண்டாகுது. அந்த சலனத்துக்கு காரணம் இந்த வாயு தான். வாயுன்னு சொல்லக்கூடிய இந்த தன்மை தான் அந்த சலனத்தை உண்டு பண்ணுது. அப்போது நமக்குள்ளார அந்த சலனம் உண்டாகிறது வந்து எப்படி அது உள்ளுக்குள்ளார போய் அந்த விஷயத்தை எடுக்குது அப்படின்னா, நாம் இப்போ ஒரு விஷயத்தை பார்த்து புரிஞ்சுக்கிற எல்லா விஷயங்களையும், அந்த டேட்டாவை எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மனதனுடைய இருப்பிடத்தில் தான் அதை போய் ஸ்டோர் பண்ணி வைக்குது. அந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எங்கே இருக்குதோ அங்கே தான் வந்து தன்னுடைய ஞாபகத்தை எல்லாத்தையுமே அது அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும், புருவ மத்தியத்தில். அந்த ஸ்டோரேஜை கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த வாயுவாக வெளியில் சலிச்சு போகிற அந்த சக்தி வாயுவாக இல்லாமல் அது திரும்ப உள்ளுக்குள்ளார போய் புருவ மத்தியத்தை தொடரணுன்னா அது சமீரணனாக மாறணும். அப்போ தான் அந்த ஸ்டோரேஜ் டேட்டாவை தூக்கிட்டு வர முடியும். ஏன்னா அப்போ தான் அந்த புருவ மத்தியத்துக்கு இந்த வாயுனால் போக முடியும். அப்போது ஆலோசனை சமயத்தில் அது சமீரணனாக மாறி மேலே போய் புருவ மத்தியத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற அந்த டேட்டாவை அந்த வாயு அப்படிங்கிறது வந்து எடுத்துகிட்டு வருது. அந்த வாயுக்கு தான் புத்தி அப்படின்னு சொல்லி பேர். ஏன்னா அது ஸ்டோர் பண்ணுற அந்த தன்மையில் இருக்கிறதுனால அதுக்கு புத்தின்னு பேர். அந்த புத்தியில் தான் நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறோம். புத்தி இல்லைன்னா இது என்ன பொருள், அது என்ன பொருள் நமக்கு தெரியாது. அப்போ அந்த புத்தி தான் நமக்கு இது இந்த பொருளுங்கிறத நமக்கு அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து சொல்லி கொடுக்குது. ஒரு கத்திரிக்கோளை பார்த்ததுமே இது கத்திரிக்கோள் தான் அப்படிங்கிற அதை பார்த்த உடனே ஒரு அறிவு வருது பாருங்கள். இது கத்திரிக்கோள் தான், இது என்னப்பா அப்படின்னு கேட்டோம் அந்த அடுத்த செகண்டில் இந்த கத்திரிக்கோள்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த டேட்டாவை ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்குது. இந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சு இந்த உருவத்தில் இருந்தால் அது இதுதான். ஒரு எழுத்தில் கத்திரிக்கோள் அப்படிங்கிற எழுத்தை நம்ம ஏற்கனவே படித்து அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். அது நம்மளுடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய இடத்துல அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் இந்த புத்திங்கிறது. அது இது படித்து பார்க்கும்போது அடுத்த முறை அந்த வார்த்தையை படிக்கும்போது உடனே கத்திரிக்கோள் அப்படின்னு சொல்லி வாயில் ஒரு உச்சரிக்கிறோம். அதுக்கு காரணமாக அந்த டேட்டாவை அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அது அடுத்த செகண்டில் அந்த டேட்டாவை அவ்வளோ ஸ்பீடாக தூக்கிட்டு வந்து கொடுத்துரும். இதுதான் அப்படின்னு அதை பார்த்த உடனே அது இதுதான் படிக்கிறதுக்கான ஒரு டேட்டாவை கொடுக்குது. அப்போ இந்த நேரத்துலலாம் அது உள்ளுக்குள்ளார போயிடுது. அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு அந்த கண்ணிமைக்கிற நேரத்தை விடவும் ரொம்ப குறைவான ஒரு நேரத்தில் அது உள்ளுக்குள்ளார போயிட்டு அது வந்துடுது. அப்படி போகும்போதெல்லாம் சமீரணனாக இருக்குது. அது வெளியில் சலிச்சு வரும்போதெல்லாம் அது வாயுவாக இருக்குது அப்படின்னு சாமி வந்து சொல்கிறாரு. அப்போது நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு காரியம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா அது நமக்கு உணர்வாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வரணும். அது நமக்கு ஒரு உணர்வு இருக்கிற இடம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய புருவ மத்தியத்தில் தான். எல்லா நாடிகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது சுழிமுனை, அதுதான் புருவ மத்தியம். அங்கே தான் அந்த நம்மளுடைய உணர்வுங்கிறதே இருக்குது. அந்த உணர்வில் தான் நம்மளுடைய டேட்டா எல்லாம் அங்கே சேவ் பண்ணி வச்சுருக்குறாங்க. அங்கே தான் வந்து நம்மளுடைய ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய அந்த வாயு அங்கே போய் தன்னுடைய பிரகாசத்தை காமிக்கும் போது அங்கேருந்து டேட்டாவை அது கலெக்ட் பண்ண முடியுது. நம்மளுடைய வாயுங்கிறது என்னவா இருக்குதுன்னா அது வெளியில் தன்னுடைய பிரகாசத்தை அனுப்புனதுனால நம்ம வெளி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். ஆலோசனை சமயத்தில் சமீரணனாக மாறி தன்னுடைய புருவ மத்தியத்தில் பிரகாசத்தை செலுத்தும் போது புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்மளால் கலெக்ட் பண்ணிக்க முடியுது. அப்போ அந்த வாயுனுடைய வேலை என்ன அப்படின்னா அது எங்கே பிரகாசிக்குதோ அந்த டேட்டாவை உடனே எடுத்துடும். அது என்னங்கிறத நமக்கு அறிவிச்சிடும். நம்ம வெளியில் அதை பிரகாசிக்க வச்சோம் அப்படின்னா
வெளியில் இருக்கிற விவகாரங்கள் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அந்த பிரகாசத்தை உள்ளுக்குள்ளார வச்சோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய விவகாரங்களை நமக்கு தெரிவிச்சிடும். இதுதான் இந்த வாயு பண்ணுற வேலை. அப்போ அதனால தான் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய தன்மை மாறுறதுனால அதுக்கு சமீரணன்னு பேர் வச்சுருக்காங்க. இதே கதிக்கு, இதே வெளியில் போகக்கூடிய இந்த கதிக்கு வாயுன்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா அதனுடைய தன்மைங்கிறது சலனத்தோடு இருக்குது, அது சலனம் இல்லாமல் இருக்குது. அந்த தன்மைக்கு அனுசரித்து 2 வகையான பேர் வச்சுருக்காங்க. ஆனால் ரெண்டும் ஒரே கதி தான். அந்த ரெண்டும் ஒரே பொருள் தான், ஆனால் தன்மை மாறும் போது அதுக்கு வேறு வேறு பேர் வச்சுருக்குறாங்க. அப்போது அந்த வாயு எங்கே பிரகாசிக்குதோ அப்போ தான் நமக்கு அந்த விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. அதனால தான் நமக்கு அறிவிக்கிறது எதுவோ அதுதான் அறிவு. நம்ம அறியறதுக்கு பேர் அறிவு கிடையாது. நான் ஒரு கத்திரிக்கோளை பார்த்து இது கத்திரிக்கோள் தான் தெரிஞ்சுக்கிறேன்னா அந்த கத்திரிக்கோள் அப்படிங்கிற அது அறிவு கிடையாது. இது கத்திரிக்கோள் தான் எனக்கு ஒரு டேட்டாவை கொடுத்துச்சு பார்த்தீங்களா, எனக்கு அதை அறிவிச்சிருக்குது. அதை பார்த்த மாத்திரத்துலையே அந்த அறிவிப்பு யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு பேர் தான் அறிவு. அதுதான், அதனால தான் சாமி சொல்கிறாரு, நம்ம அறியறதுக்கு பேரெல்லாம் அறிவு கிடையாது, அறிவிக்கிறது எதுவோ அதுதான் அறிவு அப்படிங்கிறத சாமி குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போது அந்த பிரகாசம் எங்கிருந்து உற்பத்தி ஆச்சு, புருவ மத்தியத்தில் போய் ஒரு ஞாபகமாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்காக உள்ளே போகும்போது அது பிரகாசத்தை உண்டு பண்ணி தான் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு வருது. அப்போ அந்த பிரகாசம் எங்கிருந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னா, அந்த பிரகாசம் உற்பத்தி ஆகணும்னா அதுக்கு ஒரு அக்னி வேணும். அக்னி இல்லாமல் எந்த பிரகாசமும் உண்டாகாது. அந்த அக்னிங்கிறது எங்கிருந்து உண்டாயிருக்குன்னா வாயுவில் இருந்து தான். இது பஞ்சபூதங்கள் பற்றின டாபிக் 5வது அத்தியாயத்தில் வரும்போது இன்னும் அது விளக்கமாக சாமி சொல்லுவார். ஆகாசத்திலிருந்து வாயு உற்பத்தியாகி வாயுவிலிருந்து எப்படி பிரகாசம் அதாவது அக்னி உற்பத்தியாச்சு, அந்த அக்னியிலிருந்து எப்படி பிரகாசம் உற்பத்தியாச்சு, அதிலிருந்து எப்படி ஜலம் உற்பத்தியாச்சு, ஜலத்திலிருந்து எப்படி இந்த ஜடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பு உற்பத்தியாச்சு அப்படிங்கிற வரைக்கும் அவர் பேசுவார். அப்போது அந்த அக்னியினுடைய உற்பத்தி வாயுவிலிருந்து தான் உற்பத்தி ஆகிருக்குது அப்படிங்கிறத பின்னாடி அவர் இன்னும் டீட்டெயிலாக விளக்குவார். ஆனால் இப்போ ஒரு லைனில் சொல்கிறார், அந்த அக்னியினுடைய உற்பத்தி வாயுவிலிருந்து தான். அப்போது அந்த வாயுவா அக்னியா பிரகாசமாக அறிவாக இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தி நமக்குள்ளார அடங்கும் போது மட்டும்தான் நமக்கு உணர்வு உண்டாகுதுங்கிறார். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாரு, உணர்வு இருக்கிற இடம்ங்கிறது புருவ மத்தியம் தான். அங்கே தான் நமக்கு உணர்வுங்கிறதே இருக்குது. அங்கே இல்லாமல் நம்ம வெளியில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம உணர்வு இல்லாமல் இருக்கிறோம்னு அர்த்தம். அதனால தான் யாருன்னே நம்ம தெரிஞ்சுக்காம நாம் இருக்கிறோம். அப்போ தன்னை அறியணும் அப்படின்னா தான் எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு போய் அவரை பார்க்கணும். அவர் நம்மளுடைய புருவ மத்தியத்தில் உட்காந்துருக்கிறாரு. நம்ம வெளியில் இருந்துட்டு தன்னை அறியறதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய முடியாது. அவர் அறியணும் அப்படின்னா புருவ மத்தியத்துக்கு போனால் மட்டும்தான் அவர் அறிய முடியும். அப்போ நமக்குள்ளார அந்த புருவ மத்தியத்துக்கு போனால் மட்டும்தான் அங்கே உணர்வுங்கிறதே உண்டாகும். அப்போது அறிவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் எதுவாக இருக்குது அப்படின்னா ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயுவாக இருக்குது. அந்த வாயுவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்மளிருந்து தீர்ந்து போகும்போது தான் அதுக்கு பேர் மாயை அப்படின்னு சொல்லி பேர். அந்த சலனம் உண்டாச்சு, அதனால தான் மாயை உண்டாச்சுன்னு இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தார். சலனத்துக்கு தான் மாயை, சலனத்துக்கு தான். அந்த சலனம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாயுவாக சலித்து போகிறதுனால தான் அந்த சலனம் உண்டாகுது. அந்த சலனம்ங்கிறது வாயுவாக வெளியில் போகிறது தான் அப்படிங்கிறத இப்போ சாமி சொல்கிறார். அப்போது மாயை அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்குள்ளார எப்பவுமே இருக்க வேண்டிய ஒரு பொருள் தான் அது தீர்ந்து போகிறதுக்காக வேண்டி சலித்து வெளியில் போகுது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகுது. அது தெரிஞ்சுக்கிறேன்னு போகும்போது அங்கே சலனப்படும் போது அங்கே ஜீவசக்தி வெளியில் போகும்போது தீர்ந்து போகுது. அந்த நிலைமைக்கு பேர் தான் மாயை. அப்போ அது தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால் அது எதை தெரிஞ்சுக்குதுங்கிறத பொறுத்து தான் அது தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமாங்கிறது. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக வெளியில் வர்றது எதை தெரிஞ்சுக்குது அப்படின்னா நம்மளுடைய பிரதிபலிப்பை தான் தெரிஞ்சுக்குது, நம்மளை தெரிஞ்சுக்கிறது அது கிடையாது. அப்போ நம்மளுடைய பிரதிபலிப்பை தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னுடைய சக்தியை செலவு பண்ணிட்டு வெளியில் அது அந்த சலனத்தில் தன்னை தீர்த்துக்குது, தான் இல்லாமல் போகிற நிலைமைக்கு உண்டாகுது. அதனால் அந்த பிரதிபலிப்புக்காக அந்த சக்தியை செலவு பண்ணுறதுனால அதுக்கு மாயின்னு பேர். அதனால தான் அது நஷ்டம், அது வேண்டாம், அது துயரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். ஏன்னா நம்மளை அறிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு எந்த ஒரு செலவும் ஆக போகிறது இல்லை. ஆனால் நம்மளுடைய பிரதிபலிப்பை தெரிஞ்சுக்கிறதுக்காக போகும்போது தான் இங்கே பிரச்சனையே வருது. இப்போ கண்ணாடியில் என்ன நான் பார்க்குறேன், தலை சீவறதுக்காக நான் பார்க்கலாம், ஆனால் அதுதான் உண்மை அப்படின்னு நான் நம்பிட்டு அதோடய நான் ஒரு புரிதலோடு நான் இருந்துட முடியாது. அது வெறும் கண்ணாடி, அது என்னுடைய உருவத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கே என்ன இருக்கோ அது அங்கே காமிக்கும். நான் அதுக்குள்ளே எந்த ஒரு மாற்றத்தை என்னால் உண்டு பண்ண முடியாது. அது காமிக்கிறத நான் வேடிக்கை பார்க்க முடியும், அவ்வளோதான். என் கன்னத்தில் ஒரு கரை இருக்குது, அதை நான் கண்ணாடியில் பார்க்குறேன். அந்த கரையை என்னால் அகற்ற முடியுமா வெளியில் போய் இந்த பிரதிபலிப்பை பார்த்து அப்படின்னா அது என்ன பண்ணாலும் அழிஞ்சு போகாது. அந்த கரையை என்னால் அழிக்கவே முடியாது. அது நான் எவ்வளோ வேணாலும் அந்த கண்ணாடியில் வச்சு அந்த கன்னத்தில்
அந்த பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய அந்த கன்னத்தில் நான் வச்சு தொடச்சாலும் அந்த அழுக்குங்கிறது போகிறது கிடையாது. நாம் அதைத்தான் இங்கே நம்ம இது நாள் வரைக்கும் செஞ்சுட்ருக்குறோம். வெளியில் இருக்கக்கூடிய அந்த பிரதிபலிப்பு உண்மைன்னு நம்பிட்டு இங்கே ஒரு தீர்வை நான் சரி பண்ணுறேன், இங்கே இருக்கிற பிரச்சனையை நான் தீர்க்கிறேன், இங்கே இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் நான் சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தீர்வை நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். அது மாறப்போகிறது கிடையாது. அது மாறணும் அப்படின்னா இதனுடைய இந்த பிரதிபலிப்பு எங்கிருந்து வந்துச்சோ அந்த மூலம், அதனுடைய தொடக்கம், அது எங்கிருந்து பிரதிபலிச்சிச்சோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் சரியாயிரும். நீங்கள் அதை சரி பண்ணாமல் வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தில் சொல்யூஷன் தேடணும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா அது நஷ்டத்தில் தான் உண்டாகும். அது முடியவும் முடியாது. நீங்கள் நஷ்டப்பட்டாலும் கூட அது வேலையை செய்ய முடியாது. அந்த கண்ணாடியை நான் உட்காந்து தேய்ச்சிட்டே இருக்கலாம், கண்ணாடி தேஞ்சு போய் பின்னாடி இருக்கிற பாதரசம் கூட தேஞ்சு போயிடும். அப்போ கூட அந்த கரை நீங்க போகிறது கிடையாது. கொஞ்சம் நகுந்தன்னா வேற ஒரு இடத்துல பாதரசம் இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துல அந்த கரை மறுபடியும் தெரிய தான் போகுது. அந்த கரை நீங்கணும்னா என் கண்ணத்தை நான் தொடச்சேன்னா அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய கரைங்கிறது நீங்கி போயிடும். இதைத்தான் சாமி வந்து சொல்ல வர்றாரு. நம்மளுடைய அறிவாக பிரகாசிக்கிறது வெளியில் பிரகாசிச்சுட்டு இருக்குது, அது வாயுவாக சலித்து வெளியில் போகுது. அந்த பிரகாசத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது எல்லாமே உங்களை தான் தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் அந்த பிரதிபலிப்பை தெரிஞ்சு உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை நீங்கள் கவனிக்க முடியுமே தவிர அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. அதை நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும்னா நமக்கு உள்ளார போய் அந்த பிரகாசத்தை உள்ளுக்குள்ளார நிலைநிறுத்தும் போது மட்டும்தான், அது உள்ளுக்குள்ளார இருக்கிற விஷயங்களை கவனித்தா மட்டும்தான் நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்ற முடியும். வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு உங்களால் சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ நமக்கு அறிவு அப்படின்னு சொன்னால் அது எங்கே பிரகாசிக்கணும் அப்படின்னா நமக்கு உள்ளார தான் பிரகாசிக்கணும். நாம் இது நாள் வரைக்கும் வெளியில் பிரகாசிச்சுட்டு இருக்கிறோம். வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் திருவள்ளுவர் வந்து ஒரு 7 வார்த்தையில் ஒரு திருக்குறள் எழுதுகிறார் 2 அடியில். அந்த திருக்குறளுக்கான அனுபவத்தை அவர் எங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டாரு, அவர் எங்கே போய் அந்த அனுபவப்பட்டு அவரை வெளியில் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அவர் தனக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சக்தியை வெளியில் சலிக்க விடாமல் நம்ம தனக்குள்ளாரே பிரகாசிக்கும் போது அவருக்கு ஒரு அனுபவம் உண்டாகுது. இதுதான் சரி, இது தப்பு அப்படின்னு ஒரு அறிவு உண்டாகுது. அந்த அறிவை வச்சு தான் அவர் அனுபவமாக எடுத்துக்கிட்டு அவர் வெளியில் வந்து நமக்கு அறிவிக்கிறார். இதுதான்ப்பா, இப்படி தான் நீ வாழணும், இப்படி இருந்தால் தான் உனக்கு நன்மை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நமக்கு தெரிவிக்கிறார். அப்போ நான் அதை தெரிஞ்சுக்கணுன்னா நான் என்ன பண்ணணும், அவர் எங்கே போய் படித்தாரோ நான் அங்கே போய் படித்தா மட்டும்தான் அவர் எதுக்காக எழுதினார், எப்படி எழுதினார், அதனுடைய உண்மையான பொருள் என்னங்கிறது எனக்கு சரியாக தெரியும். நான் அவருடைய குரலை மட்டுமே படிச்சுக்கிட்டு அதை மட்டுமே நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னுடைய அறிவுக்கு அது எந்த அளவுக்கு எட்டுச்சோ அவ்வளவுதான் எனக்கு அது புரியும். அதுக்கு மேலே அது புரியாது. அது உணர்வு ரீதியாக அது வந்து செயல்படாது. அது உணர்வு ரீதியாக வரணும் அப்படின்னா அவருடைய அனுபவம் எனக்கு வரணும். அப்போ தான் அவர் சொல்கிற அந்த குரலினுடைய அந்த உணர்வு எனக்குள்ளார வரும். இப்போது பட்டினத்தாருடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது. காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடைவெளிக்கேன்னு ஒரு வார்த்தையை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அதை படித்து பார்த்த மாத்திரத்திலே அவருக்கு ஞானம் உண்டாயிருது. அவர் ஞானம் தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஞானம் அடைஞ்சிட்டோமா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அவர் அதுக்கப்புறம் பயிற்சி பண்ணுறது, இந்த உலகத்தில் வந்து அலைஞ்சிட்ருக்கிறது எல்லாமே அதுக்காக தான். ஆனால் அவர் அங்கேயே ஞானம் அடைஞ்சிட்டார். அவருக்கு அதை ஞாபகப்படுத்துதல் உண்டாயிடுச்சு. ஏன்னா அவர் முன்னாடி இருந்தே அந்த மாதிரி ஒரு விட்ட தொட்ட குறையாக அவர் வந்திருப்பார். அவருக்கு அந்த வார்த்தையை படித்த உடனே ஆஹா, எதுவுமே நம்ம கூட கடைசியாக ஒரு குண்டூசி கூட வராதா, அப்போ இது நம்ம அலையிறதெல்லாம் வீண் தானா அப்படிங்கிறத உடனே புரிஞ்சுக்கிடுச்சு. அந்த மனம் உணர்ந்துருச்சு. அங்கே அவருக்கு உணர்வு உண்டாயிடுச்சு. ஸோ அது ஒரு ஞாபகப்படுத்துதலாக அந்த ஒரு சம்பவத்தை கொண்டு வந்து அங்கே வச்சாங்க. ஒரு வார்த்தையை கொடுத்தா இவனுக்கு ஞாபகம் வந்துடும், அவன் வேலையை பார்க்க போயிடுவான், அனாவசியமான வேலையெல்லாம் விட்டுருவான் அப்படிங்கிறத முடிவு பண்ணாங்க. இப்போ அந்த வார்த்தையை நாம் எத்தனையோ முறை கேட்டுட்டோம், நாம் எத்தனையோ முறை நம்ம உச்சரிச்சிட்டோம். இப்போ நமக்கு ஏன் அது வரல? நம்மளால் ஏன் அந்த மாதிரி அவர் மாதிரி ஒரு முடிவு எடுக்க முடியல? எனக்கு இது எது முக்கியங்கிறத இப்போ வரைக்கும் நமக்கு ஏன் தெரியாமல் இருக்குது அப்படின்னா அதில் வார்த்தை ஒன்று தான், அதுக்கான பொருள் ஒன்று தான். அவரும் அதை தான் புரிஞ்சுக்கிட்டாரு. கடைசி காலத்தில் குண்டூசி கூட வராது அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். அவர் புரிஞ்சுக்கிட்டது உண்மை தான், சரியான பொருள் தான். இப்போ நான் சொன்ன பொருளும் சரியான பொருள் தான். ஆனால் இங்கே நினச்சி பாருங்கள், அதில் உணர்வுங்கிறது அங்கே கடத்தப்படலை. அவருடைய மனசை டச் பண்ண ஒரு உணர்வு அங்கே உண்டாயிருக்கு. நான் அதை உச்சரித்தாலோ கேட்டாலோ எனக்கு அந்த உணர்வு வரவே இல்லை. அதுக்கு பின்னாடி தான் அந்த அனுபவங்கிறது இருக்குது. அந்த அனுபவம் வந்தால் தான் அந்த வார்த்தை நமக்குள்ளார உணர்வு ரீதியாக செயல்படும். அங்கே அனுபவம் இல்லாமல் வெறும் வார்த்தைகளை மட்டுமே நம்ம பிடிச்சிக்கிட்டு அர்த்தங்களை மட்டுமே பிடிச்சிட்டு இருந்தால் நமக்கு அந்த உணர்வு ரீதியாக அது எந்த ஒரு எஃபெக்டையும் பண்ணுறது கிடையாது. அதனால தான் பட்டினத்தாருக்கு உண்டான உணர்வு நமக்கு உண்டாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய அனுபவங்கிறது வேறு, அவர் அனுபவித்து வந்த விஷயங்கிறது வேறு. எப்போ நான் அவருடைய அனுபவத்தை அனுபவிக்கிறனோ, அவருடைய அனுபவத்துக்கு நான் வரணும், அப்போ அந்த வார்த்தையை படித்தா அது எனக்கும் அந்த உணர்வை கொடுத்துரும்.
அப்போ இங்கே நம்ம படிக்க வேண்டியது, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம அறிய வேண்டியது அப்படின்னா இந்த வார்த்தைகளையோ இந்த அர்த்தங்களையோ அல்ல. நாம் அதைத்தான் இங்கே வெளி விவகாரங்களில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சித்தவேதம் படிக்கிறோம் அப்படின்னா சித்தவேதத்தினுடைய ஒரு பேராகிராஃபை படிச்சுட்டு அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னா அது இல்லை. நாம் அவருடைய அனுபவத்தை நாம் அடையணும் அப்படின்னா அதுக்கான ஒரு முயற்சின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம செய்யணும். அப்போ தான் அந்த பேராகிராஃப் என்னன்னு நமக்கு புரியும். அது உணர்வு ரீதியாக நமக்குள்ளார செயல்படும். அது சதா பிராணாயாமம்னு எத்தனையோ முறை அவர் எழுதிட்டு இனிமேல் வரக்கூடிய நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம். அத்தனை இடத்துலையும் அவர் சதா பிராணாயாமத்தை பற்றி பேசுகிறாருன்னா அது நமக்கு ஏன் அது இன்னும் உணர்வு ரீதியாக பாதிக்கப்பட வைக்கலை அப்படின்னா அதை சதா பிராணாயாமம்னு அவர் உணர்ந்து சொல்லும்போது அங்கே ஒரு அனுபவம் அவருக்கு இருந்தது. எது கரெக்டானது, எது சரியானதுன்னு அந்த அனுபவம் இன்னும் நமக்கு வராததுனால தான் சதா பிராணாயாமத்தினுடைய மகிமை என்ன, அதனுடைய விஷயம் என்னன்னே நமக்கு தெரிஞ்சுக்காம அதை நம்ம பேசவும் சொல்லவும் கேட்கவுமே செஞ்சிட்ருக்கிறோமே தவிர அங்கே செயல்பாட்டில் முழுமை பெறாமல் இருக்கிறதுக்கு காரணம் நாம் இன்னும் அந்தளவுக்கு அனுபவப்படலை, நாம் இன்னும் அந்தளவுக்கு உணர்வு ரீதியாக அதில் பாதிக்கப்படலை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் சாமி சொல்கிறாரு, இங்கே அறிவிக்கக்கூடிய அந்த வாயுவாக இருக்கக்கூடிய சக்தியை நீங்கள் வெளியில் செலவு பண்ணி நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உணர்வு ரீதியாக வர்றது கிடையாது. உணரணும் அப்படின்னா அந்த உணர்வு இருக்கக்கூடிய இடம் புருவ மத்தியம். அங்கே நீங்கள் வாயுவை கொண்டு போய் வச்சிங்கன்னா தான், அங்கே கொண்டு போய் பிரகாசிக்க செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு உணர்வு உண்டாகும். அந்த உணர்வு தான் உங்களுக்கு சரி எது தவறு எதுங்கிறத புரிய வைக்கும். அங்கே அனுபவங்கிறது வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை படித்து பாருங்கள், உங்களுக்கு அது என்னங்கிறது சரியாக புரியும். அங்கே உணர்வு ஏற்படாமல் நமக்கு இங்கே வெளி விவகாரங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை கவனிக்க மட்டும்தான் செய்ய முடியும், அதை தெரிஞ்சுக்க முடியும், அவ்வளோதான். ஆனால் புரிஞ்சுக்கலாம். ஆனால் உணர்வு ரீதியாக நம்ம அனுபவப்படணும் அப்படின்னா நம்ம புருவ மத்தியத்துக்கு போய் தான் படிக்கணும். அது 5ஆம் அத்தியாயத்திலேயே அக்ஷராபியாசம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வரும். படிப்புனா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவார். அப்போ நமக்கு அந்த படிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம எங்கே போய் படிக்கணுங்கிறது இன்னும் டீட்டெயில்டாக அவர் விளக்குவார். அப்போது இந்த அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் அது வெளியில் சலிச்சு போகும்போது ஒரு விஷயத்தை அறிவிக்குது. ஆனால் அந்த அறிவிப்பில் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கானா? இல்லை. ஏன்னா அது மாயையில் சலனத்தன்மையில் அந்த அறிவிப்பு நமக்கு வருது. அந்த சலனத்தன்மையில் நமக்கு நஷ்டம்தான் உண்டாகுது. ஏன்னா நம்ம பொருள் உணர்றது கிடையாது, பொருளை புரிஞ்சுக்கிறோம். ஒரு பேராகிராஃபை படித்து இது என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் உணர்வு ரீதியாக நமக்கு அது அனுபவமாக வர்றது கிடையாது. அது வரணும்னா வெளியில் பிரகாசிக்கக்கூடிய வாயுவை வெளியில் பிரகாசிக்க விடாமல் நம்மளுடைய புருவ மத்தியத்தில் பிரகாசிக்க செய்யணும். அப்போ மட்டும்தான் நமக்கு உணர்வு உண்டாகி அந்த பொருள் என்னங்கிறது இன்னும் எக்ஸாக்டாக புரியும். அப்போது சாமி ஒருத்தர் நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். அவரை நான் சந்திக்கும் போது கேட்டார், அவர் வேதங்கள்லாம் இவ்வளோ படிச்சிருக்கிறாரா, எப்படி அந்த வேதங்களுடைய ஸ்லோகங்கள்லாம் இவ்வளோ எழுதியிருக்கிறாரு சித்த வேதத்தில் அப்படின்ட்டு. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வேதங்கள் ஒருத்தர் எழுதுறாரு, ஒரு ஸ்ருதி எழுதுறாரு அப்படின்னா அவர் எங்கே போய் அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு அனுபவப்பட்டு அவர் எழுதினாரோ சாமி அதே இடத்துக்கே போயிட்டார். அப்போ அவர் வெளியில் இருக்கக்கூடிய புஸ்தகங்கள் அவர் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் அந்த அனுபவஸ்தர் வியாசர்னு வச்சுக்கோங்களேன், அவர் தான் அந்த 4 வேதங்களையும் தொகுத்தவர். அந்த வியாசர் ஒரு இடத்துல போய் படித்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்ருதியை கொண்டு இங்கே எழுதுறாரு அப்படின்னா அவர் போன இடத்துக்கே சாமி போயிட்டார். அவர் என்ன படித்தாரோ அதை உள்ளுக்குள்ளார போய் படிச்சிட்டார். அவர் வேத நூல்களில் நம்மளை மாதிரி வெளி விவகாரங்களில் அவர் படிக்கலை. உள்ளுக்குள்ளாரே போய் படித்ததுனால வெளியில் அந்த வேதத்தை படித்தா அவருக்கு அது என்ன அர்த்தம்னு உடனே விளங்கிடுது. அதோட ஈஸியாக கனெக்ட் ஆகிடுறாரு. அது யாரும் சொல்லித்தராமலே அவருக்கு அது இந்த ஸ்ருதிக்கு இதுதான் அர்த்தங்கிறத அந்த வியாசர் என்ன ஆங்கிளில் புரிஞ்சுக்கிட்டாரோ அந்த ஆங்கிளில் அவரால் சொல்ல முடியுது. அப்போது நம்மளுடைய படிப்புங்கிறது, நம்மளுடைய அறிவுங்கிறது வெளியில் வியாபிக்கிறத விட உள்ளுக்குள்ளார வியாபித்தா மட்டும்தான் நாம் ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்க முடியும். நம்மளை அறியணும் அப்படின்னா நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அந்த புருவ மத்தியத்தில் நம்ம அறிவுங்கிற ஒரு பொருள் அங்கே கொண்டு போய் செலவு பண்ணணும். அங்கே தான் நம்ம அதை பிரகாசிக்க செய்யணும். நம்ம அதை வெளியில் விட்டு செலவு பண்ணிட்டு இருந்தோம்னா அது இல்லாமல் தான் போகுது. அதனால தான் அதை மாயைன்னு சொல்கிறாங்க. அப்போ இருக்க வேண்டிய பொருள் இல்லாமல் போகிறதுக்கு பேர் தான் மாயை. அப்படின்னா நமக்குள்ளார இருக்க வேண்டிய அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய அறிவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், அது நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், அது அசரமாக அழிவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் சலனப்படுத்தி வெளி விஷயங்களில் ஈடுபடுத்தி அங்கே வெளி விவகாரங்களில் எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி அதை தீக்கிறதுனால தான் அதுக்கு பேர் மாயைன்னு பேர். அதனால தான் நமக்கு அறிவில்லாமல் அறியாமையில் இருக்கிறோம். நமக்கு ஒரு பேராகிராஃபை படித்தா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மட்டுமே புரிஞ்சுக்கிறோமே தவிர அதனுடைய ஆத்மார்த்தமான ஒரு தத்துவத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியறதில்ல. அந்த உணர்வு ரீதியாக நம்மளால் கனெக்ட் ஆக முடியறதில்ல. அது கனெக்ட் ஆகணும்னா அந்த மகான் எங்கே போய் தொடர்பில் இருந்து அவர் அதை எழுதினாரோ நாம் அதே தொடர்புக்கு போனால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அப்போது நமக்குள்ளார இருந்து
சலித்து வெளியில் போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த வாயுவா இன்னும் ஒரு பொருளுக்கு தான் மாயை அப்படின்னு சொல்கிறது. இதற்காகத்தான் யாதொன்று இல்லாமல் ஆகிறதோ அதுதான் மாயை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அந்த யாதொன்று அப்படிங்கிறது அறிவு. அந்த அறிவுங்கிறது வாயு ரூபமாக வெளியில் சலித்து நசிஞ்சு போயிட்டுருக்கிற அந்த மாயை. அந்த மாயை இல்லாமல் நமக்குள்ளாரே சலிக்காமல் அடங்கி இருக்கும் போது மட்டும்தான் அது அறிவாக இருக்குது. அது சலிச்சு போகும்போது அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவில்லாத ஒரு பொருளாக மாறிடுது. அப்போது அந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சலனத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வாயு நிலைமைக்கு தான் அறிவுன்னு பேர். இப்போ நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் நஷ்டம் உண்டாகுதா, நாம் அறிவில்லாமல் இருக்கிறோம்னு அர்த்தம். அது நஷ்டத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு அறிவு இருக்காமல் இருக்கணும். அது லாபத்தை உண்டு பண்ணணும்னா அதுக்கு அறிவு வேணும். அப்போ நமக்கு இப்போது வெளி விவகாரங்களில் ஈடுபடும் போதெல்லாம் நஷ்டம் உண்டாகுது, நம்ம ஜீவசக்தி விரயமாய் தீர்ந்து போயிட்டுருக்குது அப்படின்னா நம்ம நஷ்டத்துக்கு ஒரு வேலையை செஞ்சுட்ருக்குறோம். ஏன்னா அந்த அறிவு இல்லை, அறிவு கிட்ட ஒரு வேலையை தான் நம்ம செஞ்சுட்ருக்குறோம். அறிவு நம்மளிருந்து வெளியில் போகும்போது அறிவு கெட்டு போயிடுது. அந்த அறிவு நமக்குள்ளார அடங்கும் போது, அறிவாக இருக்கக்கூடிய ஜீவசக்தி நமக்குள்ளார அடங்கும் போது மட்டும்தான் நாம் அறிவோடு இருக்க முடியும். இதே தான் 6ஆம் அத்தியாயம் வரும்போது சாமி சொல்லுவார், விசேஷ அறிவை பற்றி பேசும்போது. நம்மளை தவிர மற்ற உயிரினத்துக்கெல்லாம் சுவாசகதி ஏககதியாக இருக்குது, நமக்கு பின்னகதியாக இருக்குது. அதனால தான் நமக்கு அந்த விசேஷ சக்திங்கிறது, விசேஷ புத்திங்கிறது இல்லாமல் போகிறதுக்கு காரணம். அப்போது அந்த சக்தி நமக்குள்ளார அடங்கும் போது நமக்கு விசேஷமான ஒரு புத்தி உண்டாகும், அந்த விசேஷமான அறிவு உண்டாகும், நம்மளை நாமளே அறிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அப்போது தன்னுடைய அந்த சக்தி வெளியில் சலித்து வாயு ரூபமாக போகிறதுனால அது அறிவில்லாமல் போகுது. அதனால அதுக்கு மாயைன்னு சொல்லி குறிப்பிட்டு சாமி சொல்கிறார். அப்போ இது தனக்குள்ளார சலிக்கிறதும் தனக்குள்ளாரே அடங்குறதும் அது தன்னிலுடைய நிலைமையிலிருந்தே தான் அது செய்யுது. அப்போது யார் அது தான் அப்படின்னு சொன்னால் அது அவனவனே தான். அந்த தான் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வரைக்கும் குறிப்பிட்டு சொல்லிட்டு இருந்தார். தான்கிறது ஈஸ்வரன், அவருடைய நிலைமை நிர்குணன், அவர் அடிமுடி இல்லாதவர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. இப்போ அவர் அதை சொல்கிறார், அந்த தான்கிறது யார் அப்படின்னா அது அவனவனே தான் அப்படிங்கிறார். அது நான் தான் தான்கிறத நான் புரிஞ்சுக்காம நான் நினச்சிட்டு இங்கே வெளியில் இருக்கக்கூடிய விவகாரங்கள் ஈடுபட்டு இருக்கிறேன். அப்போ நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சக்தி உள்ளுக்குள்ளார அடங்கும் போது அது பிரம்மமாக தானா அசரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. நம்மளுடைய சக்தி வெளியில் சலிச்சு போகும்போது அது அசரம் இல்லாததா, அதாவது சரமாக அழிவுள்ள பொருளாக நித்தியம் இல்லாமல் அனித்தியமாக மாறி மாயையாக மாறி அறிவு கெட்ட ஒரு விஷயமாக மாறி அறிவில்லாத ஒரு வேலையாக மாறி அங்கே நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை உண்டு பண்ணி தன்னை நசிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சிட்ருக்குது. ஸோ இதுதான் இந்த ஒரு விஷயத்தில் சாமி சொல்லி முடிக்கிறார். அப்போ நம்மளுடைய அந்த ஒரே நிலைமை தான் அது ரெண்டாக இங்கே வேலை செஞ்சிட்ருக்குது. நமக்குள்ளார அடங்கும் போது சமீரனா அது பிரம்மமாக அது ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அது களங்கமில்லாத தன்மையில் இருக்கும். அந்த சக்தி நம்மளது சலித்து வெளியில் போகும்போது அது அறிவு இல்லாமல் போய் அது மாயையாக அறியாமையிலிருந்து அந்த சக்தியினுடைய சலனம் ஏற்பட்டு நம்மளை பல விஷயங்களையும் பந்தப்படுத்தி அதில் நம்மளை அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையை தீர்த்துக்கிட்டே நம்மளை செலவு பண்ண வச்சு நஷ்டப்படுத்தி பிணமாக்கிறோம். அப்போ நமக்கு நஷ்டம் உண்டாகக்கூடிய செயலை செய்கிறதுனால தான் அதுக்கு அறிவு கெட்ட செயல் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்ச விஷயம். அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரம்.